ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள், ஆமென், எப்படி நன்றி சொல்வேன். நான் நல்ல கண்களை மூடி கரங்களை தட்டி நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கரங்களை பிடித்து கண்மணி போல எத்தனை நன்மைகள், ஆசையாய் பாடலாமே. எப்படி நன்றி சொல்வேன், சொல்லுங்க. எத்தனை நன்மைகள், நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ராஜனே உமக்கு நன்றி. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீ. முள்முடி தாங்கி எங்க வாழ்க்கையில இந்த நன்மையை பார்க்க காரணம் உம்முடைய சிலுவையின் ஜெயமே. சாத்தானை, ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள், ஓ லார்ட், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள். விடுதலையோட சொல்லுங்க, நன்றி அப்பா, எப்படி நன்றி. முழு பலத்தோட கையை தட்டி நன்றி ராஜா. ரபதல கத்தரனலமோ, ஹல்லேலூயா. ராஜா, நன்றி ராஜா. உங்க உதடுகள் அதிகமாய் அவருக்கு நன்றி சொல்லட்டும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பழைய வருட ஆராதனையை உமக்கு மகிமை செலுத்தும்படிக்கு உங்க பிரசன்னத்தோடு நீர் எங்களுக்கு துவங்கி தருகிறதுக்காக நன்றி ராஜா. வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நீ தொட்டு விடுதலையாக்கி பலப்படுத்தி அவர்களுக்குள்ளே ஆவிக்குரிய மாற்றங்களையும் ஆத்துமாவின் பலனையும் சரீர விடுதலையும் நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. மனதார உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. உட்காருங்கள், கர்த்தர் நல்லவர்.
2 பாடல்கள் பிள்ளைகள் பாடுவார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததால் எந்தன் வாழ்வை தந்தை நின்ப இயேசுவே, காலம் உள்ளவரை மறக்க முடியுமோ உந்தன் தயவாலே ஆமென் நீர் என்னை நடத்துமே என்று சொல்லி சேர்ந்து பாடுங்கள். சேர்ந்து பாடி கர்த்தரை மனதார உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவர் எண்ணி முடியாத நன்மைகளை நமக்காக செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச நன்மையை விட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத 1000 நன்மை அவர் செஞ்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய நாட்களில் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவங்க பாடுற என்னெல்லாம் நன்மைகள் எனக்கு செய்ததால் என் வாழ்வு தந்தேன் இன்ப இயேசுவே. என்னெல்லாம் நன்மைகள் எனக்கு செய்ததால் என் வாழ்வு தந்தேன் இன்ப இயேசுவே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துமே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துமே. என்னிலா நன்மைகள் எனக்கு செய்ததால்
விவரிக்க முடியாத நன்மைகளை செய்பவர் என்ற பாடலை பாடலாம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன் என்கிற பாடலை நாம் இணைந்து ஒருமனப்பட்டு பாடுவோம். கர்த்தரை நாம் மனதார போற்றுவோம். கர்த்தர் நமக்கு அற்புதமான தம்முடைய கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. ஜெய் கொடுங்க. நல்ல கைதட்டி நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. சொல்லுங்க. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். ஓஹோ நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் அத்தனை பேரும் சேர்ந்து கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை. ஓ நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். ஓ நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். கரங்களை தட்டலாமே. துன்பங்கள் எந்த வாழ்விலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினால், கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. ஓ நல்லவரே நல்லவரே ஆமே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில். நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே. எல்லாம் பாடுனாதான் ஒரு பலன் வரும். வார்த்தைகளை உணர்ந்து நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை. மேகங்கள் மீது மன்னவர் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. வேகங்கள் மீது மன்னவர் இயேசு வேகம் வருவார். ஓ கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீர் துடைத்து நன்மைகள் என் வாழ்வில். ஓ நல்லவரே கருவில் தெரிந்து கொண்டார்
தோளில் சுமந்து வந்தார், கருவில் தெரிந்து கொண்டார். தோளில் சுமந்து வந்தார், உலகமே என்னை வெறுத்த போது மார்பில் அணைத்துக் கொண்டார். உலகமே என்னை மார்பில் அணைத்துக் கொண்டார். எனவே இதயம் நிறைந்த நன்றி ஏறெடுப்பே. காலமெல்லாம் அவர் பாதம். ஹல்லேலூயா. இதயம் பிரபவதரஸ்ய பரம. காலமெல்லாம் அவர். எல்லாரும் சொல்லலாமா? நன்றி உள்ளம் துதிப்பாடும், நன்றி கீதம் தினம் பாடும். அன்பின் தேவன் என்னை காத்தார், கண்மலை மேல் உயர்த்தி வைத்தார். நன்றி உள்ளம் துதிப்பாடும், நன்றி கீதம் தினம் பாடும். அன்பின் தேவன் என்னை காத்தார், கண்மலை மேல். கிருபை எனக்கு, கிருபை எனக்கு தந்தார், சிறகால் மூடிக்கொண்டார். கிருபை எனக்கு தந்தார், ஆமென். சிறகால் மூடிக்கொண்டார். சத்துருக்கள் முன்பாக என்னை ஜெயமாய் வாழ வைத்தார். சத்துருக்கள் முன்பாக என்னை. எல்லா கையை தட்டி இதயம் இதயம் நிறைந்த ஏறெடுப்பே. காலமெல்லாம் ஆமென். இதயம் நிறைந்த ஏறெடுப்பே. காலமெல்லாம் அவர் வாழ்ந்திருப்பே. எல்லாம் எழும்பி நிக்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லாம் எழும்பி நின்று, எனக்கு இந்த ஆண்டு முழுவதும் துணையாய் அவர் வந்தார் என்று சொல்றவங்க எல்லாம், என்னை மகனே என்று அழைத்தார். சொந்த பிள்ளையாய், சொந்த மகனாய் மகளாய் பார்த்து கொண்டாரே. எல்லா கரங்களும் தட்டப்படட்டும். மகனே என்றழைத்தார், துணையாய் கூடவே வந்தார். உங்க சத்தம் உயரட்டும். ஆமென். ஓ மலை மேல் ஜொலிக்கும் பட்டணம் போல என்னை உயர்த்தி வைத்தார். ஆமென். மலை மேல் ஜொலிக்கும் பட்டணம் போல என்னை உயர்த்தி. தலைக்கு மேல கையை தட்டி நன்றி பலிகள். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலோ இதயம் நிறைந்த தரபல தரலா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒன்று கூட அவர் கருவில் தெரிந்து கொண்டாரே. உலகமே என்னை வெறுத்தாலும் என்னை தாங்கி நடத்தினாரே. உங்க உள்ள சொல்லட்டும். கருவில் தெரிந்து கொண்டார், என்னை தோளில் சுமந்து வந்தார். இன்றைக்கும் உங்களை தோள் மேலதான் வச்சிருக்கிறார். நீங்க அதை மறக்க வேண்டாம். திரும்ப அறிக்கை பண்ணுங்க, உணர்ந்து சொல்லுங்க. உலகமே என்னை வெறுத்த போதும் மார்பில் அணைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. உலகமே என்னை கரபலபல கரபல கரபலப. ஓஹோ இதயம் நிறைந்த
lift thy name, O Lord. Hallelujah. கிருபைதே தேவன் கிருபைதே, கிருபைதே தேவன் கிருபைதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே உன்னேசரிலே ஆகுவாகவே நாம் ஆனந்திப்போமே. அத்தனை பேரும் தெரிந்தவர்கள் ஆமென். நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பராமே எங்களுடன் ஜீவிய பாதையிலே இயேசுவர ஆருயிர் அன்பராமே எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தை அனுபவிச்சவங்க பாடுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஓ அவரது ஆராதித்து உயர்த்துங்க கிருபைதே தேவன். அப்படி கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாங்கி நடத்திய அவரில் மகிழ்ந்து ஆவில நிறைந்த பிள்ளைகள் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எளிமையான எங்களை என்றும் நினைத்தவரே, என்றும் நினைத்தவரே சொல்லுங்க ஒளிமயமே துணையாளரே. வாய்களை விரிவாய் திறந்து நல்ல கைய தட்டி சத்தம் வர்ற மாதிரி தட்டி பாடி கைய உயர்த்தி ஐயா வாழ்க. நீங்க சத்தமா பாடுனா தூக்கம் போகும், பலவீனம் மாறும், சிந்தனைகள் ஒருமனப்படும், தேவ மகிமை நிரப்புமே. ஐயா வாழ்க, ஓ வாழ்க, உம் நாமம் ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. 2025 முழுவதும் என்னை நடத்தினவர் மீட்டவரே. தரபல தர தலரக்க தரபல தரபல பரப ஓதினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, ஆமென். தரபதர தரக்க தரபல 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 ரபத்ரக்க தரபல. விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா. இந்த ஆண்டுல இதுவரைக்கும் கட்டியிருந்த கட்டு இன்னைக்கு வெளியேறட்டும். தனிப்பட்ட வாழ்க்கை மேல இருந்த கட்டு வெளியேறட்டும். சத்தமாய் விடுதலை. குட்டி பிள்ளைகள் கண்ணை மூடி பாடணும். சின்ன வயசுல அபிஷேகத்தை கேட்கணும். வாலிபனே உனக்குள்ள ஒரு விடுதலை வேணும். உலக வாழ்வு அல்ல, ஆவி நிறைந்த வாழ்வு. அபிஷேகத்தோடு பாடுகிற கூட்டம் எங்கே? ஆவில நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் எங்கே? சத்தத்தை உயர்த்தி முழு வெள்ளத்தோடு கம்பீர சத்தமா. ஓஹோ பலமும் அல்ல பராக்கிரமமும் அல்ல, ஆவியினால் ஆகும் தேவ ஆவியினால். இந்த ஆண்டின் இறுதியில் உங்க மேல வருகிற எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அந்த அக்கினி உங்களை கட்டுகள் இருந்து விடுவிக்கட்டும். கர்த்தரை முழு மனதோடு தேடும்படிக்கு நலனை கொண்டு வரட்டும். ஆவியினால் ஆகும் தேவ ஆவியினால். இன்னும் சொல்லுங்க ஆவியினால் ஆகும். கரபல பரபல கரபல பரபல பரபல ஓரியா கரபல பரப ஆவியினால் ஆகும் தேவ ஆவியினால்.
Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ரபதர சகதர மனலபா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது இந்த அகிலத்தை ஆண்டவரே, உம்மாலாகாத எதுவும் இல்லை. யெகோவா நீரே, எல்லாமே நீர் பார்த்துக் கொள்வீர். சொல்லுங்க, யெகோவா. எல்லாமே நீர் பார்த்துக் கொள்வீர். உன்னோடு உயர்த்துகிறோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரை உம்முடைய கரங்களை எங்களை முழுவதும் தருகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நீ நடத்தினதை எண்ணி உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறோம். முடிந்தால் 2 கையை கும்பிட்டு அந்த கரங்கள் அவருடைய பாதத்தை தொட்டிருக்கிறதாய் உணர்ந்து, என எங்கும் நிறைந்திருக்கிறவர், அந்த பாதத்தை முத்தமிடுகிற உணர்வாய் அவரை பிடித்து கொள்ளுங்கள். உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு ராஜா? நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் என்னை முழுவதும் மூடிக்கொள்ளட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. உட்காருங்கள். யோபு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12 ஆகிய வசனத்தை நீங்கள் சேர்ந்து வாசியுங்கள். தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் என்னை என்ன பண்ணினீர்? இந்த யோபுவுக்கு கர்த்தர் செஞ்ச நன்றி உள்ளத்துக்குள்ள இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு நமக்கு இந்த நன்றி இருக்குதான்னு எனக்கு தெரியல. என்ன நன்றி தெரியுமா? ஆண்டவரே, எலும்பை உண்டாக்கினீர், எலும்பின் மேல் சதையை உண்டாக்கினீர், சதையின் மேல் நரம்புகளை உண்டாக்கினீர், நரம்புகள் மேல் என்ன உண்டாக்கினீர்? என்ன எவ்வளவு அழகா பேசுறார் பாருங்க. ஆனா இந்த இதுக்கு அடுத்த வார்த்தையில சொல்றாரு, எனக்கு இந்த நரம்பு, எலும்பு, சதை, தோலெல்லாம் தந்தது மட்டுமல்ல, எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர். என்ன கொடுத்திருக்கிறீர்? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இந்த 2025 டிசம்பர் 31 இரவு 11:30 மணிக்கு நான் உயிரோடு இருப்பதே தேவனுடைய கிருபை. வாயை திறந்து சொல்லுங்க, நான் நிர்மூலமாகாது இருப்பது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா நம்மில் அநேகர் பல போராட்டங்களை சந்தித்து வருகிறோம். எனக்கு தெரிந்தபடி நல்ல பெரியவங்களும் சில பாடுபட்ட நபர்களும் சொல்லியிருக்கிறாங்க. வியாதிப்படுகிற நபர்கள் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா வாழ்க்கையிலே பெரிய சொத்து என்னதான்? ஆரோக்கியம் தான் சொல்லு. நீங்க மண்டைய ஆடுறத பார்த்தா, ஏகமா போட்டும் பாஸ்டர், அப்படியே புது வருஷம் வரும், பிற ஒரு வாக்குத்தத்தம் வாங்குவோம், அப்படியே போட்டும் பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கவனிங்க, அவர் சொல்றாரு, நீர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறீர்? அல்லேலூயா, ஆமென். நான் மனதார சொல்ல முடியும், இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஆக்சிடென்ட்கள் தெரியுமா?
எத்தனை பஸ் ஆக்சிடென்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது நம்முடைய நீதியினால் அல்ல. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவருடைய இரக்கத்தினால். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. உங்களை ட்ரைனிங் பண்ணோன்னு இருக்கு. நல்ல நெஞ்சை பிடிச்சி, உங்களுக்கு முடிஞ்சா உள்ள கையை விட்டு இருதயத்தை பிடிச்சு அமுத்தி சொல்ல முடியும், உயிரோடு இருக்குது தேவனுடைய. அக்கா உள்ளெல்லாம் கையை விட்டு அழுத்திராதியே, பெரிய டேஞ்சர் ஆகி போயிட போகுது. நான் உங்களை கொஞ்சம் ஏதாவது இது பண்றதுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சிலர்லாம் தங்களே தங்கள் வாழ்க்கையை முடிக்க நினைச்சவங்க இங்க உண்டு. வீட்டில் வந்த சில சண்டையில இங்க பாரு எடுத்துருவேன்னு சொல்ற ஆட்கள்லாம் சந்திச்சவங்க உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதனாலதான் இதனுடைய உன்னத உணர்வில் பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, நாங்கள் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த. பைபிள் அந்த வார்த்தை இல்லைன்னு அவங்க அவ்வளவு ஆசையா சொன்னதுனால அப்படி சொன்னாங்க. எல்லாரும் சொல்லுங்க, நாங்க உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. இந்த உயிரோடு இருக்கிற கிருபை ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு கடந்த நாட்கள்ல சொன்னேன். நீங்க பாருங்க, 8ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்துல அவனுடைய ஒரு நண்பன் சொல்லுகிறான், தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் என்ன பண்ணுமா, அப்படியே என்ன பண்ணிருமா, மாயக்காரரின் நம்பிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு நண்பன். எல்லாரும் சொல்லுங்க. ஒருத்தன் சொல்றான், இவன் தான் நாடக கம்பெனி அப்படிங்கிறான். உங்களை பார்த்து சொல்லல, எங்களை பார்த்தெல்லாம் சொல்ற சில நல்ல உள்ளங்கள் உண்டு. அல்லேலூயா. மாயக்காரன். 12ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம், இன்னொரு நண்பன் சொல்லுகிறான், என்னது, துன்மார்க்கன். 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இன்னொரு நண்பன் சொல்லுகிறான், நீ ஒரு நிர்மூட, நான் உன் வீட்டை பார்த்து சாபமே போட்டேன் அப்படிங்க. நீங்க பாருங்க, 2-3 படிங்க. 5ஆம் அதிகாரம் 2-3. கோபம். யோபுவ மாதிரி நிதானமாய் பேசினவன் யாரும் இல்லை என்று சர்வ வல்லவரே என்ன கொடுத்துட்டாரு, சாட்சி கொடுத்துட்டாரு. நண்பர்கள் இப்படி சொன்னா, வீட்டம்மா ஏற்கனவே என்ன சொல்லிட்டு ஒரே வாய்ப்பு கொடுக்க, யார தூசிச்சிரும், உமக்கு ஜீவன்லாம் இருந்து, ஆனா அவனுக்கு தான் என்ன கொடுத்திருந்தாரு, அவனுக்கு நன்றி இருந்துச்சுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட அந்த நன்றி உண்டாங்க. நம்ம ரொம்ப பேர் ஆண்டவர்கிட்டே சொல்லி இருக்கிறோம், பேசாம இந்த உயிரையும். இன்னைக்கு நீங்க மன்னிப்பு கேட்காம நான் ஆராதனைக்கு போக போறதில்லை. இந்த யோபுவின் நிலைமெல்லாம் நமக்கு வந்துச்சுன்னா, இவனுக்கு இன்னொரு காரியமும் நீங்க பார்க்க முடியும். அதுதான் ரொம்ப கொடூரமான ஒன்று. நான் இன்னைக்கு காலையில கவனிச்சது, என் உள்ள ரொம்ப துக்கப்பட்டுச்சு. அவன் சொல்றான் பாருங்க, 10ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்துல சொல்றான், நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியையை. அவன் என்ன சொல்றான்? எனக்கு ஆக்சுவலி இன்றைக்கு இந்த வார்த்தை ரொம்ப என் காதலையும் விழுந்துச்சு. சில மனிதர்கள் பல நேரத்தில் நம்ம வாயில் என்ன சொல்றோம், ஏசப்பாவுக்கும் என்னையெல்லாம் என்ன பண்ணாது. அப்படி ஒரு நிலைமைதான் இவன் வாழ்வும். அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, அதான் ரொம்ப வேதனையின் உச்சம். என்ன தெரியுமா சொல்றான்? துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது. எத்தனை பேருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்குது கொஞ்சமாவது புரியுது? எல்லாரும் சொல்லுங்க, என்னைய வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அவன் போடுற தந்திர திட்டத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னு சொல்றீங்க. உண்மையா? சூழ்நிலையை பார்த்தா எனக்கு வாழ்வதற்கு வழியே
இல்லை. ஆனா இதன் நடுவிலும் தான் எனக்கு அவர் எலும்பு, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, எலும்பு, அடுத்து சதைகள், அதுக்கு அடுத்து நரம்பு, தோல், அதுக்கு மேல ஜீவனை கொடுத்து எனக்கு என்ன கொடுத்திருக்கிறீர் சொல்லுங்க, நிலையான நன்மை எனக்கு வச்சிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. ஒரே அடியா நன்மை செஞ்சிட மாட்டாரு. அவ்வப்போது அந்தந்த நேரத்துக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை தந்து உங்களை என்ன பண்ணுவாரு, பாதுகாத்து. அல்லேலூயா. நம்ம கடந்த வாரத்துல பாடணும்ல, ஈ மைனர் கொடுங்கம்மா, அதை நம்ம கொஞ்சம் உணர்ந்து தான் சொல்லணும். அக்கறையுள்ள தெய்வம், என் மேல் அக்கறையுள்ள தெய்வம், என் தாயை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரை விட அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என் மேல் அக்கறையுள்ள, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. ஹல்லேலூயா. நல்ல தலையை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க. சொல்லுங்க, என் நன்மையை எனக்கு தராமல் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். திரும்ப சொல்லுங்க, என்னுடைய நன்மையை உத்தமமாய் நான் நடக்கும்போது எனக்கு தராமல் வேற யாருக்குமே, அதே நேரம் வேற யாரு நன்மையும் ஒரு கடுகு கூட எனக்கு தர மாட்டார். வேற எதுக்கு அடுத்தவன் இருக்கிறத குறித்து யோசிக்கணும்? என் மேல் அக்கறையா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, கரிசனையா இருக்கிறார். சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அதை ரொம்பவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேங்க. உங்களுக்கு இதை சொல்லிட்டு நான் முடிச்சிருந்தேன் செய்தியை. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி. ஆண்டவர் எனக்கு பரலோகத்தில், நல்ல கண்ணை திறந்து சொல்லுங்க, பரலோகத்தில் மாணிக்க கற்களால சூப்பர் சூப்பர் டூப்பர் டாப்பரான வீடை வச்சிருக்கிறார். அந்த அக்கறையை அவர் வச்சிருக்கிறப்போ, ஆஃப்டர் ஆல் பிஞ்சி போன செப்பல் மாறி இருக்கிற இந்த உலக நன்மையை, இத்தினோண்டுக்குரிய நன்மையை, நமக்கு கண்களாம் தெரிகிறது இந்த உலக நன்மை நமக்கு பெருசு இல்லைங்க. அழகா நம்மளை நடத்துவாரு. இவைகளை நமக்கு எப்படி கொடுக்கிறவர்? சத்தமா எப்படி கொடுக்கிறவர்? சரி, எல்லாரும் இங்கிலீஷ்ல சொல்லுமா, சத்தமா சொல்லுங்க. They shall be, they shall be added unto you. எல்லாரும் சொல்லுங்க, அவைகள் உன் கூட சேர்த்து கொடுக்கப்படும். அல்லேலூயா. சொல்லுங்க, மெயினையே செஞ்சிட்டாரு. இவைகள் செய்வது அவரால் கூடாதது அல்லவே. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என் தாயை விட, என் தந்தையை விட, நான் நேசிக்கும் யாரையும் விட. ஓ தாயை ஆசையா பாடலாமா? சத்தமா, என்னை காண்பவரே, தினம் பார்ப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். அல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். சொல்லுங்க, சொல்லுங்க. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கிறீர், நன்றாய்
எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அல்லேலூயா. உங்களுக்கு இன்னது தேவை என்று அவருக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. நீங்க மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவர். எல்லாரும் சொல்லுங்க, எது கொள்ளாதவர்? வானம் அவருடைய, பூமி அவருடைய. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? எல்லாரும் சொல்லுங்க, அவர்கிட்ட இரக்கத்துக்காக நான் கெஞ்சணும். சத்தமா சொல்லுங்க, இரக்கத்துக்காக. எதுக்குன்னா நான் மண்ணிலிருந்து உண்டானவன். அல்லேலூயா. ஆனா அவர் என்னைய பிச்சைக்காரன் மாதிரி நடத்தவே. இப்படி சொல்லுங்க, இந்த மனுஷன் கெஞ்ச விடுற மாதிரி. எதுக்கு தெரியுமா நம்மள கெஞ்சி ஜெபிக்க வைக்கிறாரு? நம்முடைய உண்மையான உள்ள உணர்வுக்காகத்தான். அல்லேலூயா. ஏன் கண்ணீரோட ஜெபிக்க வைக்கிறார்னா, வாழ்க்கையின் பாதை எவ்வளவு கடினமானது என்பதை நம்முடைய இருதயம் புரிய வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இருதயம் திருக்குள்ளதும், அதனாலதான் அப்படி நடத்துறாரு. அப்ப சொல்லுங்க, ஏன் நன்மைக்காக தான், ஏன் ஆசீர்வாதத்துக்காக தான் இப்படி நடத்துகிறார். அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர். அப்படியே அந்த பாடலை மாத்திர நம்ம ஒரு தடவை கூட பாடுவோம். ரொம்ப அற்புதமான பாடல். அந்த பிரசன்னத்தோடு நாம் புதிய ஆண்டுக்குள்ள போகிறது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். ஏ ஷார்ப் மைனர், ஏ ஷார்ப் மைனர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால் வர்ணிக்க ஓயாமல் புகழ் நான். சாதா வால்சு போடுங்க. என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் வார்த்தையால் வர்ணிக்க. ஒரு நிமிஷம், இதுக்கு கவனிங்க. தட்டு தட்டு சாணி தட்டப்படாது. 2 தட்டு மட்டும் அழகா தட்டணும். எப்படி தட்டணும்? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணி. சத்தமா தட்ட வேண்டாம், சிம்பிளா தட்டுங்க. ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே. லிரிக்ஸ பார்த்துக்கிடுங்க. கையை உயர்த்தி ஹalleluya hallelujah கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக ஜெபமா பாடுங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவு உங்க கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டும், நீர் வேண்டும். கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya நீர் போதுமே, நீர் போதுமே.
எத்தனை எத்தனை ஆழமா அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க. இதை பாட வச்சது ஆவியானவர்ன்றது எழுதின தேவ பிள்ளைகளே அவங்களுடைய பாடல்ல போட்டிருக்கிறாங்க. ஆவியானவருடைய விருப்பம் என்னன்னா, அவருடைய பிள்ளைகள் மனசார ஆவில நிரம்பி சொல்லணுமா, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. குட்டி தம்பிமார் சொல்லுங்கடா, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. எழும்பி நிற்போமா. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. ஹல்லேலூயா. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர. ஓ, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதும், நீர் போதும், நீர் போதும். நீர் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே இன்றுமே என்றென்றுமே. ரெண்டு கையை உயர்த்தி உங்கள் இருதயத்தையும் உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து உங்கள் தலைகள் எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். அவர் ஆமென் கிரீடம் ஆமென் சூட்டப்பட்டவராய், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய், சர்வலோகத்துக்கு அதிபதியாய், சொன்னவற்றை செய்து முடிக்கிறவராய், எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறவராய், எல்லா பயங்களையும் பதட்டங்களையும் நீக்கி உங்களுக்கு புது பலனை கொடுக்கிறவராய், உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை தருகிறவராய் அவர் இன்றைக்கு வந்திருக்கிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஓ, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஓ, மலைகள் எல்லாம் பயப்படாதீங்க. 2025 நீங்க மழை மாறி பார்த்தத அவர் மாற்றுவார். பெரிய பர்வதமே செருபாபேல் முன்னே, பெரிய பர்வதமே செருபாபேல் முன்னே. முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, இயேசுவின் நாமத்தாலே. ஓ, இயேசுவின் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். ஓ,
அழித்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் சுவையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் சுவையாக்குவார். நம் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர். சில நாட்களிலே அந்த கூட்டம் கர்த்தர் செய்த நன்மையை மறந்து, இந்த செங்கடல்ல வழியே இல்லை, இது என்னுடைய கல்லறை பூமி என்று சொன்னது. ஆனால் இரவில் தேவன் வீச பண்ணின ஒரு காற்று அந்த கடலில் ஒரு வழியை உண்டாக்கினது போல, இந்த இரவிலே உனக்கான வழியை திறக்கும்படிக்கு அவர் காற்றை வீச பண்ண போதுமானவராக இருக்கிறார். உனக்கு ரெண்டு பக்கமும் வழி இல்லைங்கிறதுனால நீ வழியே இல்லைன்னு சொல்ற. முன்னாடி ஆமென் மாறவே முடியாது என்கிற ஒன்று இருக்கிறதுனால இதுல எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற உன் வாய்ப்புகள் ஜீரோவா இருக்கிற இடத்துல வழியை உண்டு பண்ணுகிற ஒரு வல்லவர் இன்றைக்கு உனக்கு முன்பாக சொல்லுகிறார். அவர் புதிய ஆண்டில் செய்ய போகிற அற்புதத்தை, நீ பட்ட துன்பம் இன்று காணும் எகிப்தியனை இனி காண்பதில்லை என்று வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். ரபதர கட்டதர கலரகல ரிட்டகதர கதர கட்டதர கட்டதர கலதரமா ரிக்கதர சிக்கதர மனமலமா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. உள்ளத்தினாலத்திலிருந்து நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கும் பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் ஓஹோ பயமில்லை, பயமில்லை, நம் சார்பில் கர்த்தருண்டு நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. ரபல ரபா நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் பட்டும் பதிலானதோ நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை. ஓஹோ பயமில்லை, நம் சார்பில் கர்த்தருண்டு. ஓஹோ பயமில்லை, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. ரெண்டு கையை உயர்த்தி இந்த வருஷத்தின் இறுதி நிமிடத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டு உங்க கையில கொடுக்க இருக்கிறாரு. ஏன்னா வருஷத்தை அவர் நன்மையினால் முடிசூட்டுகிறவர். வலது கரத்தை உயர்த்தி அவர் சமூகத்தில் இடது கையை நெஞ்சில வச்சு என்னை நன்மையாய் நடத்துகிறவர்,
என்னை கரம் பிடித்து இந்த ஆண்டுல நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் எனக்கு போதும். நான் கலங்கி நிற்க வேண்டியது இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையில் எனக்கு நல்லவர். நான் அவரை நம்புகிறேன், அவரை நம்புகிறேன். அவர் எனக்கு போதும், அவர் எனக்கு போதும், அவர் எனக்கு போதும், அவர் எனக்கு போதும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே புதிய ஆண்டுக்குள்ள நீங்க இதுவரைக்கும் இழந்தவைகளை பல மடங்குகளாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. சத்துரு உன்னிடத்திலிருந்து திருடினதை 7 மடங்காய் உனக்கு திருப்பி தர வேண்டும். புதிய ஆண்டை துவங்க பண்ணி விட்டார். நல்ல கரங்களை தட்டி உன்னிடத்திலிருந்து திருடப்பட்டவைகள் 7 மடங்கு. விடாதீங்க, வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பரிபூரணமான நன்மைகளை, பரிபூரணமான ரட்சிப்பை, பரிபூரணமான ஆனந்தத்தை, பரிபூரணமான கிருபைகளை, பரிபூரணமான வரங்களை, பரிபூரணமான வல்லமையை விடுதலையோடு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தாலும் தூர தள்ளி வச்சுட்டு கர்த்தரை முழுசா நம்பி அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், எவரிவான் எல்லாம் ஜெபம் பண்ணணும், எல்லாம் உயர்த்தணும். இது உங்களுக்கான ஆண்டு. கர்த்தர் உங்களை நடத்துவார். தலைமுறை தலைமுறையாய் உன் அடைக்கலமானவர், உன் அடைக்கலமானவர். ஜீசஸ், ஹalleluya. உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோ, நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வி என்ற நம்பிக்கையே, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க கரத்தையே நோக்கி. சத்தம் உயர்த்தே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க நீங்க செய்வீங்கப்பா. ஓ அற்புதம் செய்யுங்கப்பா எங்க நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி ஓ ஆகாதது எதுவும் இல்லை. தலைக்கு மேல கையை தட்டி நல்ல முழு நம்பிக்கையோடு முழு பலத்தோடு ஓ எதுவும் இல்லை ஆராதிப்பீங்களா? இல்ல அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது ரகத ரகத துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்தே. அவரை நம்புகிற உனக்காக உன் எதிரிகள் நடுவில் யுத்தம் இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. அவர்களே வெட்டுண்டு அழிவார்கள். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது உம்மாலாகாதது, ஹல்லேலூயா. ஆகாதது இயேசு கிறிஸ்துவினால் இன்றைக்கு முடிந்து போகிறது. அநேகர் உனக்கு விரோதமா பண்ணின யுத்தத்துக்கு இன்றைக்கு கர்த்தர் முடிவு கட்டுகிறார். இந்த புதிய ஆண்டின் துவக்க நேரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்கிறீர்கள். ஹல்லேலூயா. அகிலம் அனைத்தையோ உண்டாக்கி ஆளுகிறேன்.
அகிலம் அனைத்தையும் இப்ப வலது கரத்தை உயர்த்தி இந்த ஆண்டின் துவக்கத்தில் முழுவதையும் அவர் கையில வச்சு விடுங்க. சொல்லுங்க, உங்க கரத்தையே நாங்கள் நோக்கி நிற்கிறோம். எந்த மனுஷனை நம்பி இல்லை, எங்க பலத்தையும் நம்பி இல்லை. தலைகள் எல்லாம் உயரட்டுமே. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஒரு 2 நிமிஷம் நீங்க இதுவரைக்கும் கடந்து வருகிற எல்லா காரியத்தை அவர் கையில விட்டு விடுங்க. அவர் கையில விட்டு விடுங்க. அவர் நல்ல தகப்பன். அவர் பொய்யே சொல்லுகிறவர் அல்ல. கோலும் கையுமா போன யாக்கோபுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்தவர். பட்சபாதம் இல்லாதவர். உங்களுக்கும் செய்ய வேண்டியவைகளை செய்வார். உங்களை கனப்படுத்த வேண்டிய விதத்தில் அவர் கனப்படுத்துவார். Thank you Lord. நன்றி அப்பா. உம்மாலாகு எல்லாமாகும். சொல்லுங்க, உம்மாலாகு ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. நல்ல கரங்களை தட்டி இந்த 2026க்காக இந்த முதல் சில மணி துளிகள் அவரை ஆராதிக்கும்படி அவர் கிருபை கொடுத்தாரே, அவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தே மனதார நன்றி சொல்லே, எங்களை மறவாமல் நினைத்தீரையா. ஹல்லேலூயா. மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலோ இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஓர பகதலா இரவு பகலும் கரதலா சக்கதலா இதுவரை நடத்தினீரே. நன்றி அப்பா, நன்றி. நன்றி ஐயா. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி ஐயா. புறமதலரலவா நன்றி. நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசர். எத்தனை பேருக்கு சொல்ல ஆசை? முழு பலத்தோடு இதுவரை உதவினீரே. ஓ எபினேசர். ஹல்லேலூயா. இதுவரை ஓ எல்ரோய், எல்ரோய். எப்படி நான் ஹல்லேலூயா. எல்ரோய், எப்படி நான் ஓ நன்றி. சத்த உயரட்டு குட்டி பிள்ளைகள் எல்லாரும் நல்ல பெரியவங்க சத்தம் உயர்த்து நன்றி. அப்படிதான் கோடி கோடி நன்றி ஐயா. 2 கையை உயர்த்தி கோடி கோடி ஐயா. அன்பு தகப்பனே, இந்த நாட்களில் கொடுத்திருக்கிற நல்ல உம்முடைய நடத்துதலுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து
உங்க பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வாக்கு தத்தத்தை நாம் வேகமாய் கவனிப்போம். சங்கீதம் 37:4 வசனத்தை வாசித்து நாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். திருப்பலாம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு, ரொம்ப திட்டமாய் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயம் வேண்டிக் கொள்ளுகிற இருதயமாய் இருந்தால் உனக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, வேண்டிக் கொள்ளும் ஒரு இருதயம் இந்த ஆண்டில் நம்ம முதல்ல பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே ஜெபமே என் வாழ்வின் ஆமென் செயலாக மாற ஜெப ஆவியால் என்ன பண்ணுங்கப்பா, நிரப்பிருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சத்தமா. நம்ம அநேக காரியத்தை செய்வோம், ஆனா இருதயத்திலிருந்து வர வேண்டிய வேண்டுதலை மறந்துருவோம். ஆண்டவருக்கு ஒரு மனிதன் இருதயத்திலிருந்து ஜெபிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்க வேதாகமத்தில் முழு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கவனிங்க, ஏதேன் தோட்டத்தை அவ்வளோ பெஸ்டா பியூட்டிஃபுல்லா படைச்சிட்டு ஆண்டவர் ரொம்ப முக்கியமா வச்சிருந்த ஒரு டைம் என்னது? பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் என்ன பண்ணுவாரா? ஆதாமோடு உலாவும்படிக்கு வருவாரா. ஹல்லேலூயா. எது குளிர்ச்சியான நேரம்? பகல்ல அதிகாலைனா அதான் எந்த நேரம்? மோஸ்ட்லி 3 to 6. காலையில 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் தான் அவர் நம்மளை ஜெபிக்க விரும்புகிற நேரம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அதிகமாய் செயல்படுகிறவர். அல்லேலூயா. ஆமென். வேதத்திலே இந்த சங்கீதம் 37க்கு முன்னேயும் பின்னேயும் அநேக ஜெபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஜெப வாழ்வு ஒன்றுதான் எல்லா தேவ பிள்ளைக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜெய வாழ்வுக்கான வழி. அல்லேலூயா. ஒரு தேவ ஊழியக்காரர் சொல்லுகிறார், நீங்கள் காணிக்கை கொடுப்பதை கூட சாத்தான் தடுக்க மாட்டானாம். நான் அதை அதிகமாய் நம்புகிறேன். காணிக்க கொடுக்க கூட விட்டுருவான். ஆனா நீங்க தனியா பைபிள் வாஸ்து ஜெபம் பண்றதையும், குடும்பமா பைபிள் வாஸ்து ஜெபம் பண்றதையும், ஜெபம் பண்ற சபையில இருக்கிறதையும், ஜெபம் பண்ணுகிற ஒரு எழுப்புதலின் சேனையில நீங்க இருக்கிறதையும் 100% எதிர்ப்பான். ஏன்னா ஜெபம், எனக்கு இன்றைக்கு நான் அதை குறித்து சிலதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரேயர் மேக் லாஸ் ஃபார் டெவில். ஜெபம் சாத்தானுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. சாத்தானுக்கு ஜெபம் நஷ்டத்தை ஏற்படுத்துச்சுன்னா, ஜெபம் தான் தேவ பிள்ளைக்கு லாபமான நன்மைகளை உண்டு பண்ணி கொடுக்கிறது. அல்லேலூயா. முதல் லாபம் என்ன? தேவ பிரசன்னம். அல்லேலூயா. ஜெபம் இருக்க 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 அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல பறக்கிறார்களாம். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும். ஆமென். இந்த கடைசி நாட்கள்ல ஜெபத்தை குறித்த சிந்தனை இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, தலை மேல கையை வச்சு, நான் வேண்டிக் கொள்வதை எனக்கு அருள் செய்யும் ஒரு நல்ல ஆண்டவர் எனக்கு உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் என்ன கேட்கிறேனோ அதை என் வாழ்க்கையில செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். பி மைனர் கொடுங்கம்மா. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒருத்தர் தான்
அவருக்கு தான் பேர் இருக்குது ஜெபத்தை. அல்லேலூயா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா. கையை தட்டி பாடலாமா? ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லை, தாங்கிய நடத்தினீரே. தட்டி புகழ்கின்றேன், பாட்டுப்பாடி புகழென்று ஓய்ந்தது, புதுராக பிறந்தது. ஓ புகழ்கின்றேன், பாட்டுப்பாடி புயலென்று ஓய்ந்தது, புதுராக பிறந்தது. ஆமே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும். நல்லவரே, நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. ஓ புகழ்கின்றேன், பாட்டுப்பாடி புயலென்று ஓய்ந்தது, புதுராக பிறந்தது. ஆமென். புகழ்கின்றேன், பாட்டுப்பாடி புயலென்று ஓய்ந்தது, புதுராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும். நன்றி அப்பா, இன்றும் என்றும், இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜெபிக்கும் போது சர்வலோகத்துக்கும் எஜமானாகிய, சர்வலோகத்தின் ராஜாவாகிய என் ஆண்டவர் எனக்காய் செயல்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு நபரை மட்டும் வச்சு அவர் வாழ்க்கையில இருந்த சில விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லி ஜெபிக்கும்படி எனக்குள்ள தேவன் தந்த உணர்த்துதலுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தானியேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தின் கடைசி 2 வார்த்தைகளை, அந்த வரிகளை நீங்க படிக்கும்படி நான் உங்களை அன்பாக எதிர்பார்க்கிறேன். தானியேல் 2 கடைசி வசனத்தினுடைய கடைசி பகுதி. தானியேலோ வென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தான். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, தானியேல் எங்க இருந்தாரு? ராஜாவின் ரொம்ப ஸ்பெஷலான இடத்துல இருக்கிறார். எப்படி இந்த தானியேலுக்கு இந்த இடம் கிடைச்சிச்சு? மிகப்பெரிய சிறந்த ஒரு ஸ்தானம். நீங்கள் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த 49ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்குது. தானியேல் ராஜாவை இவன் சொல்லுகிறதுனால ராஜா இவன் கேட்கறத என்ன பண்றான்? தானியேல் கொழு மண்டபத்தில் இருக்கிறாரு. இவர் சொன்னார்னா ராஜா அதை என்ன பண்றாரு? செய்யறாரு. இந்த தானியேல் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் போது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஜனங்களோ கொடூரமான நிலைமையில் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. நெகேமியா தன் நாட்களிலே எருசலேமில் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை எழுதியிருக்கிறதிலிருந்தே நாம் அதை கவனித்துக் கொள்ள முடியும். பாருங்கள், நெகேமியா 1ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 3ஆம் வசனத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறது எருசலேமில் தான். ஆனால் இவர்கள் எரேமியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் சொன்னார்,
நேபுகாத்நேச்சாருக்கு பின்னாடி போயிரு, எதிர்த்து பேசாத. நான் ஊழியரை சொல்லி அனுப்பிட்டேன், நீ போய் அங்க இருக்க வேண்டிய வருஷங்கள் இருந்துட்டு நான் உன்னை திரும்ப கொண்டு வரும்போது நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் எருசலேமிலே மீந்திருந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன? 3ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு அவர்கள் இங்கு சிறையிருப்புக்கு வராம எருசலேமிலே இருக்கிறவங்க அந்த தேசத்துல என்ன அனுபவிக்கிறாங்க? மகா தீங்கையும். எருசலேமின் அலங்கம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அதன் வாசல்கள் எப்படி இருக்கிறது? ஒரு பக்கம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், அவங்களும் இஸ்ரவேலர்கள் தான். ஏன் அவங்களும் சர்ச்சைக்கு போறவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றத மட்டும் கேட்க மாட்டாங்க. இவங்க பிடிச்ச முயலுக்கு எப்பவும் 3 கால்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க சொல்றதான், அவங்க செயல்பாடுதான். ஆண்டவர் சொல்லி இருந்தார் எரேமியாவை கொண்டு, நேபுகாத்நேச்சார் வருவான், நீ சத்த மூச்சு காட்டாம நீ போனா அந்த தேசத்தின் நன்மையை நீ என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அங்க வந்தவங்க தேவனால் பராமரிக்கப்பட்டாங்க. எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு வந்தவங்க பராமரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதுல ரொம்ப உயர்வான ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டது யாரு? தானியேல். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபிக்க ஜெபிக்க என் பாதையே மிகுந்த அற்புதமான பாதையா இருக்கும். சொல்லுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத போராட்டம் எனக்கு மட்டும் வர்ற மாதிரி தெரியலாம், ஆனா எனக்கு மட்டும் மற்றவங்களுக்கெல்லாம் நடக்காத அற்புதம் நடக்கும். ஏன்னா என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். என் உள்ளத்துல இருந்து நான் ஜெபிக்கும் போது எனக்கு அற்புதம் செய்கிறவர். 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா, நீங்க அந்த தானியேல் புஸ்தகத்துல பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல அவன் வாழ்க்கையில கர்த்தர் 5 பகுதிகளிலே அவன் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்திருக்கிறார். நான் எனக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்ச நேரத்துல டக்குன்னு அதை சொல்லிட்டு முடிக்க போகிறேன். ஏன்னா இந்த 5மே உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல நடக்கணும். 5 விதமான பகுதிகள். ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் அங்கே வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்தின் 8வது 9வது வசனம் பாருங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் என்ன பண்ணினான்? தேவன் தானியேலுக்கு பிரதானிகள் தலைவன் கையில் என்ன கிடைக்கும்படி செய்தார்? இவன் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருடைய பிள்ளை எல்லா எல்லையிலும் பாவங்களுக்கு விலகி பரிசுத்தமா இருப்பதற்கு முதலாவது ஜெபிக்கணும். சத்தமா சொல்லுங்க, எதற்கு ஜெபிக்கணும்? அல்லேலூயா. சொல்லுங்க, பாவமில்லாத ஒரு வாழ்வு போதாது. உங்க சத்தம் எல்லாரும் சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க. பாவமில்லாத ஒரு, இன்னொரு முறை, லைஃப் வித்தவுட் சின். நாம் இருக்கிறது பாவம் நிறைந்த உலகத்துல தான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை நிறைந்திருக்கிற இடம். இவன் இருந்ததும் அதே மாதிரி ஒரு இடத்துல தான். ஆனா இவன் ஜெபம் என்ன? நான் தீட்டுப்படக்கூடாது. நான் என்ன படக்கூடாது? சத்தமா நான் ரொம்ப வேதனையோட ஒரு சத்தியத்தை சொல்றேன். நான் கடன் படக்கூடாதுன்னு கூட ஜெபம் பண்றதை விட இவங்க இவ்வளவு பெஸ்டா இதுக்கு ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பேர் கடன் பற்றக்கூடாது, அதை விட நீங்க முக்கியமா இதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும். புதிய ஆண்டுக்குள்ள வந்துட்டோம். இன்னும் வாழ்க்கையில விளையாடாதீங்க. குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப தம்பி தங்கச்சி, நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்குரிய எதிர்வினை நீ சந்தித்தே ஆக வேண்டும். பெரியவர்களானாலும் சரி. ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க வேண்டியது, நமக்கு
வெளிப்படுத்தின விசேஷத்தின் இறுதி அதிகாரத்துல 11வது வசனத்துல நமக்கு ஒரு பெரிய கட்டளை இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவன், எல்லாரும் சொல்லலாமே, கோடீஸ்வரனோட மேலானது பரிசுத்தங்க. இன்னைக்கு ஆண்டோட்ட கேளுங்க, என்ன ஆக்கும்? அல்லேலூயா, ஆமென். உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறீங்களா? ஆசீர்வாதத்தின் உண்மையான ஆரம்பமே, உண்மையான ஆசீர்வாதமே இயேசுவை போல மாறுவதுதான். யார மாதிரி மாறுவதுதான்? அல்லேலூயா. அந்த கார்டு அப்படியே கொடுங்க தங்கம். அல்லேலூயா. யார மாதிரி மாறணும்? அல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்த இரக்கம் ஐயா, இரக்கம். உங்களுக்கு இந்த புது வருஷத்துல என்ன கேட்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல கர்த்தர்ட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வந்து சேர்வதற்கு என்கிட்ட எந்த பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை தாங்க. வலது கரத்தை உயர்த்தலாமா? தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் விரும்புகிற பரிசுத்தம். நீங்களே வேகமா சொல்லணும். குடும்ப வாழ்க்கையில நீங்க விரும்புகிற, பிள்ளைகள் காரியத்துல நீர் விரும்புகிற, ஆமென். இந்த சத்தம் போதாது. அல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா நான் உம்மிடத்துல நன்மையை வாங்கி கொள்ளவே முடியாது, உம்மை நான் சந்திக்கவே முடியாது, உம்மை நான் சந்திக்கவே முடியாது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர்ட்ட இன்னைக்கு திரும்ப திரும்ப கேளுங்க. இந்த வருஷத்துல டெய்லி எத்தனை முறை கேட்கணுமோ, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க, நான் தீட்டுப்படக்கூடாது. நான் என்ன படக்கூடாது? வாசிக்கலாமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி. 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அங்கு எவ்வளவு அழகாய் சொல்லி இருக்கிறது பாருங்களேன். மூன்றாம் அதிகாரம் 20-21 வசனம் பாருங்க. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இன்னும் ரட்சகர் வர என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உண்மையா ஏசப்பா வர்றதுக்கு நீங்க அப்படியா? பக்கத்துல என்னைய பார்க்காதே, பக்கத்துல பார்த்து கேளுங்க. உண்மையிலேயே இயேசு வரப்போகிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு எத்தனை பேர்ட்ட இருக்குது? அல்லேலூயா, ஆமென். அவர் வருகிற நாளிலே அவரை போல் இருக்கிற மணவாட்டி அவர் கூட்டிட்டு போவார். அல்லேலூயா, ஆமென். மணவாட்டிங்கிறது வெளியில இருக்கிற வெள்ளையும் சொல்லையில இல்லை, இருதயத்தில் இருக்கிற ஆயத்தம். எதுல இருக்கிற ஆயத்தம்? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய இருதயம் இன்றைக்கு அவர் பக்கத்துல போய் இருக்குதா? ஆமென். அடிக்கடி நம்ம பாட வேண்டிய ஒரு பாட்டு வரி உண்டு. எஃப் கொடுங்க தங்கம். ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் உம் அன்பொன்றே. சத்தம் இப்பதான் வருது, முழு சத்தமா பாடுங்க பார்க்கலாம். உலகம் எல்லாம், உலகம் எல்லாம் உம் அன்பொன்றே, உம் அன்பு ஒன்றே, பிரசன்ன
பரதலரசதலப தேவ இன்னும் உம்மை இன்னும் உம்மை ரத்தம் கொடுத்திருக்கிறதுனால இந்த உயிரோட உயிரா கலந்து நம்மை இங்க இருக்குது பாருங்க, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு, எல்லாரும் சொல்லுங்க, வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய அற்புதமான சரீரமாய், இதற்குத்தான் நான் பரிசுத்தத்தை குறித்த கவனம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். என்ன வாலிப தம்பி தங்கச்சிமா, மற்றது எல்லாத்துலயும் இருக்கிறோம், ஆண்டவர்ட்ட இதை குறிச்சு கேட்கிறோமா? நீங்க வேதத்துல பாருங்க, பரிசுத்தத்தை குறிச்சு கேட்டவங்களை கர்த்தர் அவ்வளவு உயர்த்தி வச்சிருந்த தானியேல் புஸ்தகத்துல பாருங்களேன், திருப்புங்க, பரிசுத்தத்துக்கு இவன் இடம் கொடுத்ததுனால அந்த வார்த்தையை நீங்க ஆச்சரியமா படிக்க முடியும். 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள், தானியேல் புஸ்தகம் 15ஆம் வசனம். 10 நாள் ராஜ போஜனத்தை புசித்த எல்லா அவர்கள் முகங்கள், எல்லாரும் சொல்லுங்க, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, பரிசுத்தமா இருக்கிற விசுவாசியின் முகமும் பாவமும் பணமும் மட்டும் இருக்கிற விசுவாசியின் முகத்தையும் செக் பண்ணி பாருங்க, ரெண்டையும் ஏணி வச்சா கூட எட்டாது. அநேகர் இன்றைக்கு இதை குறித்த கவனமே இருக்கிறதில்லை. இன்றைக்கு ஆண்டவர்ட்ட கேளுங்க, தானியேலை போல என்ன ஆக்கும்? 16ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் மேல்ஷார் அவர்களை புசிக்க போஜனத்தையும் எல்லாத்தையும் அவனுக்கு என்ன வைக்கப்பட்டதை நீக்கிட்டு அவங்களுக்கு பருப்பு தான் கொடுத்தாரு. 17ஆம் வசனம் சொல்லுது, எல்லாரும் சத்தமா படிக்கலாம். இந்த 4 வாலிபரும் ஞானத்திலும் அறிவிலும் தானியேலை சகல தரிசனங்களையும், ஹல்லேலூயா. 19ஆம் வசனம் பாருங்க. ராஜா அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், மிஷாவேல், அசரியா என்பவர்களை போல, எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தம் ஒப்பில்லாத ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்குது. வேணுமா வேண்டாமா? எத்தனை பேருக்கு அன்கம்பேரபிளா இருக்கணும்னு விருப்பம்? How many of you want to be an unique? அல்லேலூயா. சரி, என் கூட தயவு செய்து நல்ல வலது கரத்தை உயர்த்துங்க. ஏசப்பா சொன்ன வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி எவ்வளவு நேரம் விழிச்சிருக்கணும்? விழித்திருந்து. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் அதிகமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அண்ணால குறிச்சு நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ ஆதலால் இந்நேரம் மட்டும் என்ன பண்ணினேன்? விண்ணப்பம் பண்ணினேன். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வருஷத்துல எவ்வளவு அதிகம் ஜெபம் பண்ண முடியுமோ, எவ்வளவு அதிகம் வேதம் வாசிக்க முடியுமோ, அவ்வளவு நான் என்ன பண்ண போகிறேன்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. நம்ம என்ன தெரியுமா, எதுக்கு எடுத்தாலும் நான் அப்படி பார்க்கணும். ஜெபத்தை கூட்டுங்க, ஜெயம் பெருகும். அல்லேலூயா. சொல்லுங்க, தேவைக்கான ஜெபம் இல்ல, தேவனுக்கான ஜெபம். சொல்லுங்க, உறவாடுதலுக்காய். எதற்காய்? ஆமென். அவர்கிட்ட போய் லிஸ்ட் சொல்றதுக்கு இல்ல. ஆமென். அவர்கிட்ட பேசணும். யார்கிட்ட பேசணும்? அல்லேலூயா. மனவாளரே பரிசுத்த மனவாட்டி என்னை
இன்னைக்கு நீங்க ஒரு 3 முறையாவது இந்த பாட்டை வீட்டில் பாடி ஆராதிச்சிருக்கணும். சரி, இதுக்கு இன்னொரு ஹோம்வொர்க்கும் கொடுத்துருதேன். உம்மோடு நான் நடக்கணுமே. அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, யாரு கூட நடக்கணும்? சத்தமா அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேளுங்க. கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மல. தயவு செய்து இந்த ஆண்டுல உங்களுக்கு நான் முதல்ல டெக்ளேர் பண்றேன், இது ஒரு ஜெப ஆண்டு. ஜெப ஆண்டு ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க 10 மடங்கு சமர்த்தர்களா மாறுவீங்க. யாரையும் உங்க பக்கத்துல மேட்ச் பண்ணி விடவே முடியாது. சகல எழுத்துக்குரிய ஞானமும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஹல்லேலூயா. வேணுங்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க இந்த ஆண்டுல. ஆமென். ரெண்டாவது அவர் ஜெபம் பண்ணது எங்க தெரியுமா? திருப்புங்க 2 அதிகாரத்துல எல்லாரும் 2 அதிகாரத்துல 16-17 தானியேல் ராஜாவிடத்தில் போய் ராஜாவுக்கு காண்பிக்கும்படிக்கு விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் பரலோகம் வரணும். சத்தமா சொல்லுங்க. அங்க போற வரைக்கும் நான் தப்பிச்சு பிழைக்கணும். எனக்கு அவர் வழி திறக்கணும். இந்த உலகத்துல நான் அழிஞ்சு போயிற எனக்கு வழி வேணும். அல்லேலூயா. நீங்க கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா சரியும், இவனுக்கு ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு காரணம் அவனுடைய ஜெபம். அங்கே நீங்க 18 பாருங்க. அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள். அப்பொழுது தானியேல் யாரை ஸ்தோத்தரித்தான்? நன்றி உள்ளம் துதிப்பாடும் நன்றி கீதம் தீனம் பாடும் அன்பின் தேவன் என்னை காத்தா கண்மலை மேல். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, ஜெபிப்பேன், வழி திறப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன உந்தன் வாழ்விலே ஜீவ ஒளியை இன்று வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு. ஹல்லேலூயா. சோ 2 அதிகாரத்துல அவன் வாழ்வதற்காய் ஜெபித்தான். கர்த்தர் அவனுக்கு வழி திறந்து கொடுத்தார். ஆமென். 6 அதிகாரத்துக்கு வாங்க வேகமா. நான் ரொம்ப இன்னும் ஆழமாலாம் போறது இல்லை, டக்குன்னு சொல்லி முடிச்சிருந்தேன். 6 அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிங்க. 6:10 வாசிங்க. தானியேலோ என்றால் இந்த அதிகாரத்துல சிங்கங்களின் வாயையும் தேவ தூதர்களை அனுப்பி கட்டும் அளவுக்கு இவன் ஜெபம் கிரியை செய்தது. அல்லேலூயா. நல்ல வலது கரத்தை வச்சு சொல்லுங்க, இந்த வருஷம் என்னைய சுத்தி இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த, இதுவரைக்கும் கொல்லணும் நினைச்ச ரொம்ப வாய் அதுக்கே தெரியாம கட்டப்பட போகிறது. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க வாழவே இவனுக்கு வழி இல்லை, இவனுக்கு வழி இல்லை. இல்ல, நான் மட்டும்தான் வாழ போகிறேன். எனக்கு வழி இல்லைன்னு சொன்னவங்களுக்கு வழி அடைக்கப்படும், எனக்கு வழி திறக்கும். ஹல்லேலூயா, ஆமென். பொறாம எல்லாரும் சொல்லுங்க. இந்த கூட்டத்தின் வாயை இந்த வருஷம் கர்த்தர் கட்டுகிறது மட்டுமில்ல, சாத்தானின் வாய் கட்டப்படும். சாத்தானுக்கு உதவி செய்தவர்கள் ரட்சிக்கப்பட்டா உயிரோடு இருப்பாங்க. ஒன்று ரட்சிப்பு இல்ல, உங்க ஏரியாவில் இருக்க மாட்டாங்க. அப்படியே இருக்க துணிகரம்னா உயிர் அவங்களுக்கு இல்லை.
அப்படிதான் செஞ்சார் ஜோம் பண்றவனுக்கு. அல்லேலூயா. ஈவன் பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறதுல என்னல்ல, அவர் முன் செய்து வந்தபடியே எப்பா யாருக்குமே தெரியாம ஜோம் பண்ணும் தானே. சரி, கதவை பூட்டு. தோத்திரம் இயேசுநாதா, கதவுகள் பூட்டி விட்டேன் ஏசையா. அப்படி இவன் ஜோம் பண்ணல. அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன தடை வந்தாலும் ஜெபத்துல வளருங்கள். அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இந்த தானியேலுக்கு என்ன தெரியுமாங்க ஜெபம்? நெஞ்சில கவி சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டதுனால பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாயிட்டேன். ஆனா இன்னும் ரொம்ப பேர் அங்க வர்றதுக்கு ஆயத்தமாகலை. என்னை எப்படியாவது ஊழியத்துல பயன்படுத்தும். என் சொந்தங்கள் என்ன பண்ணணும்? இவன் மற்றவங்களுக்காக தான் அதிகம் ஜெபம் பண்ணணும். நீங்க இந்த 6ஆம் அதிகாரத்துல நடந்த அற்புதம் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துல 4வது அவனுடைய ஜெபம், 4வது வசனத்தை வாசிச்சு 2ஆம் வசனம் பாருங்க. 9:2 தானியேல் 9:2 தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்பு நிறைவேறி தீர எரேமியா தீர்க்கதரிசியோடு சொன்னிய வருஷத்தின் தொகையை அன்னைக்கு இருந்த தோல் சுருளினால் அறிந்து உபவாசம் பண்ணி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, சிறையிருப்பு மாறணும். என்ன மாறணும்? சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா பாவ அறிக்கை ஜெபம் பண்ணணும். அதுவும் எப்படி பாவ அறிக்கை தெரியுமா? நீங்கள் அங்கே வாசிக்கும் போது ஒரு வார்த்தை இருக்கிறது 20ஆம் வசனத்துல, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும். முதல்ல யார் பாவத்தை அறிக்கை பண்ணணும்? நான் பாவிதா ஆனாலும் நீ மாசற்ற இரத்தம். பாஸ்டர், இது சிஎஸ்ஐ சர்ச்சில் பாடுவாங்க. ஐயா, அந்த பாட்டில் இருக்கிற ஆழ அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? நீர் உம்முடைய மாசற்ற இரத்தத்தை சிந்திதானே என்னை மீட்டு கொண்டீரப்பா. அல்லேலூயா. இந்த பாவியை நீர் மீட்டு கொள்ளாவிட்டால் யார் சந்திச்சிருக்க முடியும்? பாவ அறிக்கை செய்கிறான். ஆமென். நீங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு தடவை கூட வாசிங்க. 1 யோவான் 1:7 வாசியுங்கள். நாமும் ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை என்ன பண்ணுகிறது? தொடர்ந்து படியுங்கள். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமே, ஆனால் நம்மை நாமே தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தவறுகள் வருகிறது. டெய்லி தேவ சமூகத்தில் போய் என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. முதல்ல தானியேல் எதற்காக ஜெபம் பண்ணினார்? பரிசுத்தத்திற்காக. 2வது எதற்காக ஜெபம் பண்ணினார்? வழி வாசல் திறக்கும்படிக்கு. 3வது சாட்சியாய் வாழ்வதற்கு. 4வது சிறையிருப்பு. கடைசி ஆண்டவர் அவரை ஜெபிக்க வைக்கிறார். இதுவரைக்கும் இவரே ஜெபம் பண்றாரு. இப்போ இவரை கர்த்தர் என்ன பண்றாரு? நான் உங்களுக்கு ரொம்ப ரகசியத்தை சொல்றேங்க. ஜெபிக்க நீங்க கொஞ்ச தூரம் உள்ள போங்க, அவரே உங்களை ஜெபத்துல கூட்டு போவாரு. ஏன்னா வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிறவர் அவரே. இந்த ஆண்டுல என் சபை இந்த நீச்சல் ஆழத்துக்கு வரணும். நீங்க அந்த 10ஆம் அதிகாரத்துல பாருங்க, கோரேஸ் அரசாண்ட நாட்களிலே 2ஆம் வசனத்துல இருக்குது. அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் என்ன பண்ணி கொண்டிருந்தேன்?
எதற்கு தெரியுமா கர்த்தர் இவனை ஜெபம் பண்ண வைத்தார்? 14வது வசனம் படிங்க, நான் முடிச்சிருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு உனக்கு தெரிவிக்கும்படி. ரொம்ப பேர் ஜெப ஜீவியமே இல்லாம, சாப்பாடு சரியில்லை, வீட்டில் ட்ரெஸ்ஸு சரியில்லை, என் பிள்ளை சரியா படிக்கல, எனக்கு வீடு சரியில்லை, ஐயையோ ஐயையோ ஐயையோ. இம்மைக்காக மாத்திரம்தான் யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? சொல்லுங்க. இந்த வருஷம் உங்க நம்பிக்கை 100க்கு 100 யார் மேல? நித்திய வாழ்வுக்காக. எந்த வாழ்வுக்காக? எத்தனை பேருக்கு புரியுது? தானியேல் 5 நேரமும் ஜெபம் பண்ணி மகிமையை வாங்கிக்கிட்டான். என்ன வாங்கிக்கிட்டான்? நீங்க இந்த வருஷம் என் இருதயம் வேண்டுதல் செய்யும் இருதயமா இருக்கும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் இருதயம் வேண்டாததெல்லாம் தூக்கி தூர போட போகிறது. My heart will become a prayerful heart. என்ன இருதயம்? எப்பவும் என்ன பண்ற இருதயம்? ஆமாங்க, நான் ஜெபம் என்கிற மேன்மையான பணியை செய்தா உன்னதமானவர் எனக்காய் செயல்படுவார். ஆமென். தானியேலை போல இந்த வருஷத்துல ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. அப்படியே முழங்கள் போடுங்க பார்க்கலாம். இந்த ஜெப அபிஷேகத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்க மேல இருந்த எல்லா சோர்வின் வல்லமைகள், எல்லா பலவீன வல்லமைகள் இன்றைக்கு உங்களை விட்டு மாற போகிறது. ஒரு 5 நிமிடம் மற்ற எதையும் மறந்துட்டு இன்னைக்கு உங்க முழங்கால்கள் திரும்ப திடப்படட்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க ஜெபித்த அனுபவத்துக்கு திரும்ப